ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நடைமுறை வாழ்வில் ஒரு மனிதன் சக மனிதனால் ஏற்பட்ட துன்பத்தினை, துயரத்தினை, கஷ்டத்தினை அவ்வளவு எளிதாக யாரும் மறப்பது கிடையாது. அவற்றை மன்னிப்பதும் கிடையாது. யாரும் மன்னிக்க தயாராலாம் இல்லை. எந்த மனிதனும் தூய்மையான மனிதர்களாக இந்த உலகத்துல வாழ்றதும் கிடையாது. எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம் கால் பண்ணிக்கிட்டோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, பழிவாங்கிற அந்த எண்ணத்துல தான் இருக்கிறான். யாராவது நமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை, ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டா அதே மாதிரி கஷ்டத்தை நாமளும் ஏற்படுத்தணும். நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டா அதை விட பல மடங்கு நஷ்டத்தை அவருக்கு ஏற்படுத்தினாதான் நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா நிம்மதி அடையாது. எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு மேல நாம அவர் கஷ்டம் கொடுத்தா தான் நமக்கு நிம்மதியா இருக்கும். ஒரு பக்கத்து வீட்டுக்காரரு அவர் ஒரு குப்பையை லேச கொட்டிட்டாருன்னா நமக்கு உடனே ஜிவ்வுன்னு கோவம் வரும். எப்படி கொண்டு நம்ம வீட்டு வாசல்ல கொட்டலாம்? நம்ம வீட்டுல இருக்கிற குப்பையை கொண்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல கொட்டிட்டா நிம்மதியாயிரும். இந்த அளவுக்கு தான் மனுஷன் இருக்கிறான். நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், ஒரு குப்பையை கொண்டாந்து வச்சுட்டாருங்கிறதுக்காக அப்படியே அந்த குப்பையை தூக்கி அவங்க வீட்டுக்குள்ள தூக்கி எரிந்ததை நான் என் கண் முன்னாடி பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு மனுஷன் எப்படி இருக்கிறான்னா ரொம்ப பொறுமைசாலியா இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொறுமையே இல்லாதவனா இருக்கிறான். கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது, கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. எதுக்கெடுத்தாலும் ஒரே சண்டை, சச்சரவு, கோபம், வெறுப்பு. அவர்கள் மேல எப்பயுமே ஒரு சண்டைக்காரனை பாக்குற மாதிரி இப்படித்தான் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஒண்ணு இல்ல, சகோதரனுக்கு நடுவுல, யாருக்கு நடுவுல? சகோதரர்களுக்கு நடுவுல ஒரு பாகப்பிரிவினை வந்தா அந்த நேரத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு அடிய கூட விட்டு கொடுக்க மனசு வராது. பங்கு வைக்கிறாங்க, பங்கு வைக்கிற போது கரெக்டா அதை பங்கு வைக்கணும். தன்னுடைய தம்பியா இருக்கிறாரு, கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கிறாரு, நமக்கு தான் நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கு, அதனால அவருக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுப்போம் என்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல கூட எவ்வளவு வசதி இருந்தாலும், கோடீஸ்வரனா இருந்தா கூட அவன்கிட்ட இருந்து எதையாவது பறிக்கலாமா என்கிற எண்ணம் தான் இருக்கு. அதுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அல்லாஹு அக்பர், உறவுகள் எல்லாம் அப்படியே உடைஞ்சு போகுது. எந்த அளவுக்கு உடைஞ்சு போகுதுன்னு சொன்னா,
சில இடங்கள்ல சில குடும்பங்கள்ல பார்த்திருக்கிறேன். நீ என் மையத்துக்கு வரக்கூடாது. எப்படி? நீ என் மையத்துக்கே வரக்கூடாது. அவரு நீ என் மையத்துக்கு வரக்கூடாது, நான் உன் மையத்துக்கு வர மாட்டேன். யாரு இதை சொல்றது? ஒரு மையத்தை தொழுகை என்பது என்ன தெரியுமா? ஒரு மையத்தை பின்தொடர்வது ஒரு முஸ்லிம் மீது கடமையா இருக்கு. ஃபர்லு கிஃபாயா, ஃபர்லு கிஃபாயா. ஒரு மையத்து தொழுகையை தொழுகிறது, அந்த மையத்தை பின்தொடர்வது ஒரு முஸ்லிம் மீது கடமையாக இருக்கிற ஒன்றை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. திட்டுற அந்த திட்டுக்கள், அவங்கள பேசுற அந்த பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆக மனிதன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, எதுக்கெடுத்தாலும் கோவம். சும்மா கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. ஒரு கணவன் மனைவியிடம் அல்லது ஒரு மனைவி கணவனிடம் எவ்வளவு கோபம், பொறுமை இல்லை, பஞ்சிங், எப்ப பார்த்தாலும் பஞ்சிங், மறக்கிறது கிடையாது, மன்னிக்கிறது கிடையாது. மன்னிக்க மனப்பான்மை என்பது இன்று கொஞ்சம் கூட இல்லை, யார்கிட்டையுமே கிடையாது. இது எவ்வளவு பெரிய குணம்! இது ஒரு முஸ்லீமின் குணம் என்பதை மறந்தவர்களாக முஸ்லீம்களில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இயற்கையாகவே இயல்பாகவே அல்லாஹு தாலா மனிதன் எப்படி படைச்சிருக்கிறான் தெரியுமா? தவறிழைக்கக்கூடியவனாகத்தான் படைச்சிருக்கிறான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க, குல்லு பனி ஆதமு யுஹ்திபு பில் லைலி வன் நஹார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆதமின் மக்கள் அனைவரும் பகலிலும் இரவிலும் தவறுகளை இழைக்கின்றனர். தவறுகளை இழைக்கக்கூடிய இயல்புல தான் ஆதமுடைய மக்கள்ல இருக்கிறாங்க. நம்ம சாதாரணமா பார்த்தோம், குல்லு பனி ஆதமு கத்தாவும் கைருல் கத்தாயின தவ்வாபுன். இன்னொரு ஹதீஸ் இருக்கு, ஆதமுடைய சந்ததிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தவறு இழைக்கக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். அவர்களை யாரு சிறந்தவர்? அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து மீண்டவர். ஆக தவறுகளை இழைக்கக்கூடிய தன்மையில படைக்கப்பட்ட மனிதன் தவறு செய்யாம எப்படி இருக்க முடியும்? ஆனா அப்படி தவறளிக்கக்கூடிய நேரத்துல நாம எப்படி நடக்கணும் என்கிற அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறோம். அதான் டாபிக். என்னது? மறப்போம் மன்னிப்போம். என்னது? மறப்போம் மன்னிப்போம். மன்னிக்கிற குணத்தை நாம வளர்த்துக்கணும் என்கிற அந்த தகவலை தான் உங்களிடத்துல நான் இன்று பேச போறேன். இந்த யார் யாரெல்லாம் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறானோ அவர்களிடத்துல தவறுகள் ஏற்படுவது எப்படி சகஜமோ அதே போல மற்றவர்கள் தங்களுக்கு தவறிழைக்கக்கூடிய நேரத்துல அவர்களை மன்னிக்க வேண்டிய ஒரு கடமையும் நிர்பந்தமும் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கு. இன்றைய உலகத்துல சின்ன சின்ன பிரச்சனையை கூட ஊதி பெரிதாக்கி அதுல இன்பம் காணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மன்னித்தல் மறத்தல் என்பது சுத்தமா இல்லை. ஆக அன்பார்ந்த சோதர்களே, இந்த நிலையிலிருந்து நாம் மாறணும். நான் நீட் காலேஜில் எனக்கு இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். மே 31 இந்த 2025 மே 31 ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ். அந்த மாணவர்களுடைய நலன் காக்கக்கூடிய ஒரு பதவி அது. அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அதை அவர்களுக்கு நீக்குவதற்கான முயற்சிகள், இதெல்லாம் அடங்கிய ஒரு பதவி அது. அதுல நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய வைஸ் பிரசிடென்டா இருந்தேன், 2 வருஷம் இந்த டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸா இருந்தேன். அப்போ அந்த மாணவர்களை, அவர்கள் மத்தியில ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். அதுல நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்களும் இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்த போது, ஒரு சின்ன பிரச்சனை தான், அந்த சின்ன பிரச்சனைய தீர்க்கிற அந்த சூழ்நிலை, அதுக்கு சொல்யூஷன்லாம் இருக்கு என்பதை தெரிந்த அந்த மக்கள், அந்த இஸ்லாத்தை அறிகிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், இளைஞர்கள், அப்படிப்பட்ட அந்த மாணவர்கள் தங்களுக்குள்ள அடிக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் என்ன ஆக்ரோஷத்தோடு அடித்தாங்க தெரியுமா? எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள் தெரியுமா? கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களை நசீஹத் பண்ணி சொன்னேன், நான் நீங்க எல்லாம் முஸ்லிம்களா, நீங்க எல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களா, நீங்க எப்படி இப்படி இருக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? எப்படி? அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் என்று சொல்லி இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி உங்களால் அடிக்க மனசு வந்துச்சு? எப்படி ஓடி ஓடி துரத்தி துரத்தி அடிச்சீங்க என்று கேட்டேன். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட நம்மளால தாங்க முடியல. ஒண்ணு இல்ல, ரோட்ல போய்கிட்டே இருக்கிறோம், பைக்ல போய்கிட்டே இருக்கிற போது இன்னொரு பைக்காரன் வந்து இடிச்சிட்டான், அல்லது கார்ல போய்கிட்டே இருக்கிறோம், இன்னொருத்தர் வந்து இடிச்சிட்டாரு. விட்டுருவோமா? நம்ம விடுவோமா? நாம யாரு பெரிய கில்லாடி இல்ல. உடனே சண்டை. யாரு பைக்ல வந்து மோதுனான்னு அவங்க ஏண்டா ஏண்டான்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியும் அவ்வளத்தையும் அவனை திட்டிடுறது. அவனும் திருப்பி இவரை திட்டுவாரு. அங்க ரெண்டு பேரும் கைகலப்புல ஈடுபடக்கூடிய அளவுக்கு போவாங்க. ஏன்னா ஏன்னா யாருடைய தவறையும் மன்னிக்க யாரும் தயாராவே இல்லை. தெரியாம செஞ்சிட்டான், விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறத யாரும் என்ன இல்ல, இங்க தயாரா இல்லை, மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லை. நான் சவுதிக்கு போயிருந்த போது ஒரு டைம் ரோட்ல போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ ரெண்டு பேர் வந்து ரெண்டு கார் மோதிருச்சு. மோதின உடனே ரெண்டு பேரும் அரபிகள் தான். ரெண்டு பேரும் மோதின உடனே வந்தாங்க. இவனும் வந்தான், அவனும், அந்த அரபி இந்த அரபி ரெண்டு பேரும் வந்தாங்க, சண்டை போட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற போது அந்த நபர் இருந்தார் இல்லையா, இன்னொருத்தர், அவர் என்ன செஞ்சிட்டாரு, உம்முடைய தாய்க்கும் உம்முடைய தந்தைக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தரட்டும் என்று ஒரு துஆவை செஞ்சார். இந்த பக்கத்துல இருந்தா பாருங்க அரபி, அவரு அப்படியே ஆஃப் ஆயிட்டார். ஆஃப் ஆயிட்டு அப்படியே அவரை கட்டி பிடிச்சி அப்படியே அவரிடத்துல இருந்து விடை பெற்று அப்படியே போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். நான் பார்த்த ஒரு காட்சி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ரெண்டு பேரும் இடிச்சாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற போதே அவரு உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வழங்கட்டும்னு சொன்ன உடனே அப்படியே விட்டுட்டு போனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை மன்னிச்சு அவருக்கு ஒரு நல்ல செய்திய, உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வழங்கட்டும் என்று துஆ செய்திருக்கிறாரே என்று அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் மன்னிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டார். ஆக அன்பார்ந்த சகோதரர்களை, மன்னிக்கணும். சின்ன சின்ன பிரச்சனையை கூட நாம தூக்கிட்டு தெரிஞ்சோம்னு சொன்னா நம்மளை விட மோசமான ஒரு ஆள் யாரும் கிடையாது, நம்ம முஸ்லீமே கிடையாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மைய, அந்த செய்த அந்த தவற்றை மறக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம பெறணும். அப்படி பெற்றால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். அல்லாஹும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹும் நம்முடைய கண்ணியத்தை, இஸ்ஸத்தை உயர்த்துவான். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை எல்லாம் மிகச் சிறந்ததாக ஆக்குவோம். யாருக்கு? மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையில் வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு. இது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போறாங்க. அந்த யுத்தம் முடியுது. பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். அவங்கள அந்த முஸ்தலக் போர் என்று சொல்லுவாங்க. அந்த போர்ல பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த கூத்தரத்தார வெற்றி கொண்டு அவங்க வர்றாங்க. வர்ற போது ஒரு இடத்துல தன்னுடைய இயற்கை தேவைக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இருந்த அந்த பல்லக்கு, அவர்களை தூக்கி வந்த அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க அங்க தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொரு நபித்தோழர் வந்தவர் அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த செய்திய அவதூறாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பின்தங்கி விட்ட அந்த செய்திய அவதூறாக பேசக்கூடிய சிலர் இருந்தாங்க. அவங்களாம் பேசினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த நிகழ்வு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட வீட்டிற்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த செய்தி கிடைக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுல மிஸ்தஹ் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த செயல்ல, இந்த குற்றத்துல ஈடுபடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேல அவதூறு பேச்சுக்களை பேசின ஆள்ல ஒருத்தர். இவர் ரொம்ப ஏழை, சரியான ஏழை. இவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் உதவி செய்யறாங்க. என்னென்ன உதவிகள் செய்து அவருடைய வறுமையை போக்க முடியுமோ அப்படியான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வரக்கூடியவங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை அபூபக்கர். இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன, நான் இவருக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்,
ஏன் மகளை இப்படி அவதூறா பேசுவானா இந்த மிஸ்தா என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் மிஸ்தகுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி சத்தியம் செய்த அந்த வேளையில் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் என்ன இறக்குறான்? வலா யஅ்தலி உலுல் ஃபض்லி மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு லா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்கிற இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். என்ன ஆயத்து தெரியுமா? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னும் உங்களில் இறைவனின் அருள் கொடை, இறைவனின் நிஅமத் அருள பெற்றவர்களுக்கும் தக்க வசதி உடையவர்களுக்கும் உறவினர்களுக்கும், நல்லா கேட்டுக்கோங்க, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னா, உங்கள்ட்ட யாருக்கு நிஅமத் அதிகமாக அருளப்பட்டிருக்கிறதோ அவர்களும் தக்க வசதி உடையவர்களும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் தம்மிடங்களை விட்டு அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் கொடுக்க முடியாது என்று சத்தியம் செய்ய வேண்டாம். உங்கள்ட்ட யாருக்கு அல்லாஹு தஆலா அதிகமான நிஅமத்துகளை வழங்கி இருக்கிறானோ, யாருக்கு தக்க வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, நீங்க என்ன செய்யாதீங்க, உறவினர்களுக்கு தரமாட்டேன், ஏழைகளுக்கு தரமாட்டேன், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் செய்யாதீர்கள். அவர்கள் தவறு செய்திருப்பனும் சரியே, அவங்க தப்புதான் செஞ்சிருக்கிறாங்க, இருந்தாலும் சரியே, நீங்க அப்படி செய்யக்கூடாது. அதை மன்னித்து பொருட்படுத்தாமல் நீங்கள் இருக்க வேண்டும். அதை நீங்க பொருட்படுத்தாதீங்க, அதை நீங்க மன்னிச்சிருங்க. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கட்டளையிட்டான், அல்லாஹ் ஆயத்தை இறக்குனான். அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ் கேட்ட அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கலாம். சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் அன்பு மிக்கவனாகவும் இருக்கிறான். இந்த ஆயத்து இறங்கப்பட்ட உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மென்மையானவங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே அழுகிறாங்க. அழுதுட்டு உடனே அவங்க அல்லாஹ் மீது சத்தியமாக மறுபடியும் என்ன செய்யறாங்க, அந்த இத ஏற்கனவே சத்தியம் செய்து சொன்னதை அவங்க வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தி அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு நான் விரும்புறேன். ஆகவே நான் இனிமேல் இந்த மிஸ்தகுக்கு கொடுத்து வந்த அந்த உதவியை நிறுத்த மாட்டேன் என்பதாக அவங்க சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கெல்லாம் அப்படித்தான். நம்மளை இப்படிலாம் செஞ்சு யாராவது விட்டுருவோமா? அவ்வளவு லேசா விட்டுருவோமா? குர்ஆனுடைய ஆயத்தினுடைய தாக்கம் நமக்கு வாழ்க்கையில இருக்கா? அல்லாஹ் நாடிய சிலரை தவிர மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கோம்னா, அல்லாஹ்வாவது அல்லாஹ்வுடைய தூதராவது. நிறைய பேர் சொல்றத பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ்வாவது அல்லாஹ்வுடைய தூதராவது. எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்கிற ரீதியில என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா பட்டுன்னு வார்த்தைகளை விட்டுருவாங்க. ஆனா அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுமை இருக்கும், பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த தயால அந்த எண்ணம் இருக்கும். அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே இனி மிஸ்தகுக்கு கொடுத்து வந்த அந்த உதவியை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இன்னும் சொல்றான். என்ன சொல்றான்னா, குதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅக்ரில் அனில் ஜாஹிலீன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? நபியே, மன்னிப்பை கை கொள்வீராக. நீங்கள் கொள்ள வேண்டிய கேரக்டர்ல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? மன்னிப்பு. forgiveness. You should forgive all others. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். அவங்க கட்டளையிட்டாங்கன்னா நமக்கும் தான் சேர்த்து. நீங்க என்ன செய்யுங்க? மன்னிப்பை கை கொள்வீராக. எந்த விஷயத்திலையும் மன்னிக்க வேண்டிய அந்த பண்பு, அந்த தன்மை, அந்த பண்பு நலன்கள் உங்களிடத்துல இருக்கணும். மன்னிக்கணும். நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக. மேலும் அறிவியினர்களை புறக்கணித்து விடும்.
என்ன சொல்ற இந்த ஆயத்துல தெரியுமா? யார் மன்னிக்கவில்லையோ அவன் ஜாகில் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அறிவு இல்லாத அந்த ஜாகில், அறியாமையில இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் மன்னிக்க மாட்டான். ஒரு தீனை பற்றி இல்ம் இருக்கக்கூடிய ஒருவன் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்பதாக வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆயத். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, மன்னிப்பு என்கிற ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை கை கொள்ளக்கூடிய மக்களாக நாம இருக்கணும். அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ் இன்னும் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்-ضراء வல்-காதிமீனல் கைல் வல்-ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய இன்னொரு ஆயத். பயபக்தி உடையவர், தக்வா உடையவர் யார் தெரியுமா? அவர்கள் இன்பமான நிலையிலும் செல்வ நிலையிலும், தன்னுடைய செல்வ நிலையிலும், அதே மாதிரி துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள், தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். இன்னொரு அர்த்தம் கூட சொல்றாங்க, கோபத்தை விழுங்கி விடுவார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை, மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கிறான். இவர்கள் யார் தெரியுமா? ஒரு முஸ்லீமனுடைய கேரக்டர் சொல்லல, ஒரு முஸ்லீமனுடைய கேரக்டர் சொல்லல, ஒரு முஃமினுடைய கேரக்டர் சொல்லல, ஒரு முஹ்சினுடைய கேரக்டர் அப்படிங்கிறான். இவங்க யார் தெரியுமா? முஹ்சின் அப்படிங்கிறான். முஸ்லீம் அடுத்த அந்தஸ்து என்னன்னு சொன்ன முஃமின், முஃமினுக்கு மேல இருக்கக்கூடிய முஹ்சின். முஹ்சின் முஸ்லிமா இருப்பான், முஃமினா இருப்பான். எந்த ஒரு காரியத்தையும் பெர்ஃபெக்டா செய்யக்கூடியவனுக்கு பேர் தான் என்னது? முஹ்சின். அன்பார்ந்த சகோதரர்களே, முஹ்சினுடைய கேரக்டர் பெர்ஃபெக்டா இஸ்லாத்தை மிக சரியாக பின்பற்றக்கூடியவனுடைய கேரக்டர் இது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, மன்னிக்கணும். அவருடைய குறைகளை என்ன செய்யணும்? பொறுத்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதுங்கிறது மனிதர்களுடைய பண்பு இல்ல, மனிதர்களில் புனிதர்கள் யாரு? நபிமார்களுடைய பண்பு நலனாக இருந்தது. எத்தனையோ நபிமார்களுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சிருக்கிறோம். பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க? மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்கள தூக்கி கிணத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவர் மேல் கொண்ட அந்த பொறாமையினால ஒரு பாலும் கிணற்றுல கொண்டு போய் போட்டு செத்து தொலையட்டும்னு விட்டுட்டு போனாங்க. ஆனால் அவர்களை மன்னித்தார்கள் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், கால லா தஸ்ரீஃபுல் அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆவா சொன்னாங்க, இன்று உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, உங்களை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. அவனே கிருபியாளர்களிலெல்லாம் கருணையாளர்களிலெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறான். அர்ஹமுர் ராஹிமீன், அர்ஹமுர் ராஹிமீன். யார் அர்ஹமுர் ராஹிமீன்? அல்லாஹ். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, மன்னிக்கணும். அது மாத்திரமா? நிறைய நபிமார்கள் மன்னிச்சாங்க. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மன்னிச்சாங்க. எப்படியெல்லாம் மன்னிச்சிருக்கிறாங்க? தாயிஃப்ல நமக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பல முறை சொல்லியிருப்பேன். தாயிஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த சத்திய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லலாம் என்கிற ரீதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க. அங்க போய் சொன்னாங்க. 10 நாள் சொன்னாங்க. தன்னுடைய வளர்ப்பு மகனான ஜெயித் பின் ஹாரிசாவோடு போய் சொன்னாங்க. அழகா சொன்னாங்க, நிதானமா சொன்னாங்க, தக்க ஆதாரத்தோடு சொன்னாங்க. 10 நாள் முடிஞ்சு 11வது நாள் அவங்க செஞ்ச அந்த செயல் கொடூரமான செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஜெயித் பின் ஹாரிசாவையும் கற்களை கொண்டு எரிந்து அவர்களை விரட்டினாங்க. ரத்தம் அப்படியே ஊத்துது. யார் மேல? யார் மேல ஊத்துது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலேயும் ஊத்துது. அப்படியே அவங்களுடைய பாத அந்த காலணிகள், அவங்களுடைய செப்பல் ரத்த சகதியாக ஆயிருது. ஜெயித் பின் ஹாரிசா தடுத்து பார்க்கிறாரு. அப்போ அவர் தடுத்தாருன்னா அவர் மேல எவ்வளவு காயாயிரும். அந்த அளவுக்கு ரத்த காயப்பட்டு விழுகிறாங்க. ஊருக்கு வெளியில தாயிஃபுக்கு வெளியில விழுந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் ஜிபால அழைச்சிட்டு வர்றாங்க. அல்லாஹ் உங்களிடம் இந்த மலக்குல் ஜிபால அனுப்பி இருக்கிறான், இவரிடத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை கேளுங்க அப்படிங்கிறாங்க. மலக்குல் ஜிபால் கேட்கிறார், யா முஹம்மத்
நான் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த மக்களை நெருக்கி அவர்களை ஒன்றும் இல்லாமல் அப்படி ஆக்கி விடட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கருணையை உருவான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை மன்னிச்சாங்க. ஓ மலக்குல் ஜிபாலே, நான் இவர்களை மன்னிக்கிறேன், இவர்களை நான் மன்னிக்கிறேன். ஏன் தெரியுமா? இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சந்ததியினர் இந்த மார்க்கத்தை மிக அழகான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன்னிச்சாங்க. ஃபத்ஹே மக்கா, ஃபத்ஹே மக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொண்ட அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வர்றாங்க, வந்து காபத்துல்லா மேல ஏறி நிக்கிறாங்க, பாக்குறாங்க. யார பாக்குறாங்க? யார பாக்குறாங்க? யாரையெல்லாம் பாக்குறாங்க? அந்த நேரத்துல காபத்துல்லாவுடைய சாவி உஸ்மான் இப்னு மல்ஊன் அவருடைய, அப்போ அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முதல் வருடம் வந்து உம்ரா செய்யாம திரும்பி போயிட்டாங்க. மறு வருடம் வந்து உம்ரா செய்யற போது அவங்க கேட்கிறாங்க, யார்கிட்ட? அவங்ககிட்ட கேட்டாங்க, எனக்கு இந்த காபத்துள்ள சாவியை கொடுன்னு கேட்கிற போது நான் போய் உள்ள போயிட்டு வரேன்னு கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார் அவரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய அந்த வெற்றியை கை கொண்டிருக்கிறாங்க. காபத்துல்லாவுடைய சாவியை திறந்து உள்ள போயிட்டாங்க. அங்க நிக்கிறாங்க, நின்றுகிட்டு பாக்குறாங்க யார் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அக்கிரமம் அநியாயம் செய்தாங்களோ அத்தனை பேரும் மொத்தமா நிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொன்ற வஹ்ஷி இருக்கிறாப்புல, அதை கொல்லை செய்த ஹிந்தா இருக்கிறாப்புல, எத்தனையோ அந்த அபாண்டங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்ட அந்த மக்கத்து குறைஷிகள் எல்லாம் எதிரில் இருக்கிறாங்க. அதையெல்லாம் பாக்குறாங்க. பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அதையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய, இதெல்லாம் நமக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு சின்ன குற்றம் வந்தால் கூட நம்மளால அதை பொறுக்க முடியாத ஆளா இருக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய குற்றத்தை கூட மன்னித்தார்கள். அந்த மன்னிக்கும் மனப்பான்மை வரும். நமக்கு மன்னிக்கும் மனப்பான்மையே கிடையாது. அதே மாதிரி உஸ்மான் இப்னு மல்ஊன் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க? அந்த காபத்துல்லாவுடைய சாவியை வாங்கி திறந்தாங்க இல்லையா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இந்த சாவியை ஏன்ட்ட கொடுங்க, இனிமே நான் வச்சுக்கிறேன், இனிமே உஸ்மான் இப்னு மல்ஊன்ட்ட அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல, எந்த பொறுப்பை முதலில் சுமந்தார்களோ அதே உஸ்மான் இப்னு மல்ஊனுடைய குடும்பமே இந்த பொறுப்பை நிர்வகிக்கட்டும் என்பதாக காபத்துல்லாவை மூடி அந்த சாவியை கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த குற்றங்களை எல்லாம் மன்னிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒரு மன்னித்த ஒரு நபரை நம்ம பார்க்கவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு மன்னித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. ஒருத்தர் வர்றாரு, ஒரு காட்டு அரபி வர்றாரு, ஒரு அரபி வர்றாரு. அவர் வந்து என்ன செய்யறாரு? மஸ்ஜித் நபவியினுடைய அந்த சுவத்துல யூரின் போறாரு. நம்மளா இருந்தா விட்டுருவோமா? பள்ளிவாசலுக்குள்ள வந்து பள்ளிவாசல்ல உள் சுவர்ல யூரின் பைக் இருந்தா நம்ம விடுவோமா? டேய் யாரா அது? 10 பேர் 15 பேர் சேர்ந்து போய் அவரை அடிச்சு துரத்திருப்போம். அறிவில்லை, எங்கடா வந்து யூரின் இருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொன்னாங்க. அடிக்க பாய்ந்தார்கள் சஹாபாக்கள். அவங்களெல்லாம் நிறுத்திட்டு, போகாதீங்க, யூரின் போய்கிட்டு இருக்காரு, தடுக்காதீங்க, நல்லா யூரின் போய் பிடிக்கட்டும், யூரின் போய்க்கு இருக்கிறவரை தடுக்காதீங்க, யூரின் முழுக்க போகட்டும்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். யூரின் முழுக்க போய்விட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவர் கூப்பிட்டாங்க, தோழரே, இது இறைவனை சஜ்தா செய்யக்கூடிய இடம், புனிதமான இடம், இங்கெல்லாம் யூரின் போகக்கூடாது. அவங்க சொன்ன அந்த அன்பான, அந்த பொறுமையான அந்த வார்த்தையை, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னித்த அந்த பாங்கை அந்த காட்டரபி, அந்த கிராமவாசி என்ன செஞ்சாங்க? அதை பார்த்து வியந்து, இப்படிப்பட்ட மனிதரா இந்த முஹம்மத் என்பதாக இஸ்லாத்தின் பக்கம் வந்தாங்க, ஷஹாதாவை சொன்னாங்க. சுமாமா யார்? இவர் யமன் நாட்டில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், உம்ரா செய்யறதுக்காக வந்தார். அவர் பண்ண அநியாய அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த சுமாமா இஸ்லாத்திற்கு எதிராக செய்த அந்த வேலைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவரை
பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. யாரு? சஹாபாக்கள் எல்லாம். அவர் ஏதோ ஒரு மக்களுக்கு எதிராக ஏதோ ஒண்ணு செஞ்சாருன்னு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவரை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தூண்ல கட்டி போட்டாங்க. அந்த மஸ்ஜித் நபவியுடைய தூண்ல கட்டி போட்டாங்க. கட்டி போட்டுட்டு அவங்கள கட்டி போட்ட முதல் நாள் போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன சும்மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி உங்களிடத்துல நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க என்னை முழுக்க முழுக்க தண்டிக்க உரிமை பெற்றவர்கள். நீங்க நினைச்சா என்ன செய்யலாம்? என்னை தண்டிக்கவும் செய்யலாம், என்னை கொலையும் செய்யலாம், தலையை வெட்ட கூட செய்யலாம். அந்த அளவுக்கு உரிமை பெற்றவர்களாக நீங்க இருக்கிறீங்க. ஆனாலும் என்னை நீங்க என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு பிணை தொகையை வாங்கி கொண்டு என்னை விடுவிக்கவும் செய்யலாம், அல்லது என்னை நீங்கள் மன்னிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே முழுக்க விட்டுட்டாங்க. அவருடைய இயற்கை தேவையின் போது அவரை விடுவித்துட்டு மறுபடியும் கட்டி போட்டுறாரு. செகண்ட் டே வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் போய் அதே மாதிரியே கேட்குறாங்க, சும்மாமா உங்களிடத்துல நான் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ அவர் அதே பதில சொல்றாரு. செகண்ட் டே முடிஞ்சு போச்சு. தேர்ட் டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் அவரிடத்துல கேட்குறாங்க, அதே பதில சொல்றாரு. மறுபடியும் வந்துடுறாங்க. ஃபோர்த் டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? போறாங்க. போய் அவருடைய கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களை நான் மன்னித்து விட்டேன். என்ன சொல்றாங்க? உங்களை நான் மன்னித்து விட்டேன், அவருடைய கட்டுக்களை எல்லாம் நீங்க அவிழ்த்து விடுங்கள், அவர் செல்லட்டும் என்பதாக சொல்றாங்க. அவர் நேரம் எங்க போனார் தெரியுமா? ஒரு கிணத்துக்கு போய் குளிச்சுட்டு நேரம் வர்றாரு. வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரங்களை பற்றி கொண்டு கண்ணீர் மல்க அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுறாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் யார் தெரியுமா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத நபர் நீங்களாத்தான் இருந்தீங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஊராக இந்த மதீனா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கமாக, தீனாக இந்த இஸ்லாம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்று இந்த உலகத்திலேயே நான் அதிகம் நேசிக்கக்கூடிய நபராக உங்களை நான் பார்க்கிறேன். உங்களைத்தான் இன்னைக்கு நான் அதிகமாக நேசிக்கிறேன். இந்த ஊரை நான் அதிகமாக நேசிக்கிறேன். இந்த தீனை என்னுடைய உயிரை விட நேசிக்கிறேன். யார் சொல்றா? சும்மாமா சொல்லிட்டு உங்களுடைய கரங்களை கொடுங்கள் என்று பற்றி கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற ஷஹாதாவை சொல்லி முஸ்லிம் ஆகிறார். அந்த சோதரர்களே, அதாவது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. மன்னிக்கிறதுங்கிறது அவருடைய மனங்களை கவரக்கூடியது. யாருக்கு அன்பு, பாசம், பிரியம், கருணை அவங்களுடைய உள்ளத்துல ஏற்கனவே இருக்குமோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வரும். எல்லாருக்கும் வராது. முணுக்குன்னு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது வராது. அன்பு, பாசம், பிரியம், கருணை, இரக்கம், அந்த மென்மை யாரிடத்துல இருக்கோ அவங்களுக்கு இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இயற்கையாகவே வந்துடும். அல்லாஹ் அப்படி சில நபர்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இருந்தாலும் நாமும் முயற்சி செய்யணும். எல்லா மனிதர்களுக்கும் அது பொதுவானது தானே மன்னிப்பு என்பது. ஆக இந்த மன்னிக்கக்கூடிய அந்த காரியங்கள்ல நாம இருக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், கணக்கின்றி கூலி கிடைக்கக்கூடிய ஒரு செயல் இந்த மன்னிக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன் சொன்னா, வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமூன் யுஹிப்புல் ஸாலிமீன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், தீமைக்கு கூலி அதை போன்ற தீமையே ஆகும். ஆனால் எவர் அதனை மன்னித்து சமாதானம் செய்கின்றாரோ அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். இந்த ஆயத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. என்ன ரெண்டு முக்கியமான விஷயம் தெரியுமா? யார் மன்னித்து ஒருவரிடத்துல சமாதானத்தை மேற்கொள்கிறாரோ அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது.
ஒரு கூலியை பத்தி சொல்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றது என்ன சொல்லுவாங்க? 10 நன்மைகள், 70 நன்மைகள், 100 நன்மைகள், 1000 நன்மைகள் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ்வுமே அப்படிதான் சொல்லுவான். லைலத்துல் கத்ர் இரவு 1000 இரவுகளை விட சிறந்தது சொல்றாங்கல்ல. அதே அல்லாஹ் எந்த இடத்திலெல்லாம் அவருடைய செய்கைகளுக்கான அவருடைய செயல்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டானோ அதற்குரிய அளவு இவ்வளவும் சொல்லி யாரால் நிர்ணயிக்க முடியாது. அந்த அளவுக்கான கூலி அவரிடத்திலும் அல்லாஹ்விடத்திலும் அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டா எந்த ஆயத்துல எல்லாம் அல்லாஹ் இப்படி சொல்றானோ, எங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொல்றாங்களோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் அளப்பரிய கூலி வழங்குகிறான். மன்னிக்கிறதுங்கிறது சாதாரண செயல் இல்லை, அதற்குரிய கூலி சாதாரண கூலி கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, அல்லாஹ் அநியாயம் செய்வோர்களை நேசிக்க மாட்டான். மன்னிக்காம இருக்கிறது என்ன தெரியுமா? அநியாயங்கிறான் தான். அநியாயம். நீ எப்படி மன்னிக்காம இருப்ப அப்படின்னு அல்லாஹ் கேட்கணும். அதுக்கு சில ஷர்த் இருக்கு, சில விஷயங்களை மன்னிக்க முடியாது. ஆனால் நார்மலா மன்னிப்பு என்பது என்னது? ஒரு நியாயமான்களுடைய குணம். மன்னிக்காம இருக்கிறது அநியாயம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் மன்னிக்கணும். பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த இயல்புல அல்லாஹ் நமக்கு அவனிடத்திலிருந்து அளப்பரிய கூலிகளை தரணும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு ஆயத்துல சொல்றான், வலமன் சபர வகஃபர இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எவரேனும் பிறர் செய்த தீங்கை பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக இது மிக்க உறுதியான வீரமிக்க செயலாகும். ரொம்ப வீரமிக்க செயல் தெரியுமா? ரொம்ப மிக உயர்ந்த ஒரு செயல் தெரியுமா? மன்னிக்கிறது. நீங்க ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நல்லா கேட்கிறோம். ஏண்டா இருக்கிறதுலயே மிக உயர்ந்த வீரமிக்க செயல் இதுதான், அப்ப ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு நல்லா கேட்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, மன்னிக்கணும். பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம வரணும். அல்லாஹு தஆலா இன்னொரு ஆயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க, முஸ்லிம்ல வந்திருக்கு, தர்மம் சதகா செல்வத்தை குறைப்பதில்லை. மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் இல்லை. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். பிறரை மன்னிக்கக்கூடிய இந்த தன்மை நமக்கு இருக்கணும். யாருக்கு இந்த தன்மை இல்லையோ அவருக்கு அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கண்ணியம் கிடைக்காது. அல்லாஹ் அவரை கண்ணியத்தால் உயர்த்த மாட்டான். ஒரு டைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றார். வந்து நம்மிடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாள், ஒரு வேலையாள் இருக்கிறார். அவரை ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்கிறார். ஒரு வேலையாள் என்னிடத்துல இருக்கிறாரு, அவரு தவறளிக்கிறார், தப்பு செய்யறார், சும்மா இல்ல தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி தப்பு செய்யற போது அவரை எத்தனை முறை ஒரு நாளைக்கு நான் மன்னிக்கலாம் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. உடனே அந்த நபர் விடல, மறுபடியும் செகண்ட் டைம் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அதே வார்த்தையை சொல்லி கேட்கிறார், ஒரு நாளைக்கு என்னுடைய பணியால் என்னுடைய வேலையால் தவறளிக்கும் போது எத்தனை முறை மன்னிக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருப்பாங்க. மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு? நபி ஸல்லல்லாஹு விடல, கம்முன்னு இருக்கிறாங்களே விட்டுருக்கலாம், விடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது பதில நானும் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வேலையால் தவறளிக்கும் போது ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் மன்னிக்கலாம் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொல்றாங்க, உன்னுடைய வேலையால் தவறளிக்கும் போது ஒரு நாளைக்கு 70 முறை நீ மன்னிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். நம்மளாம் அப்படியா? விட மாட்டோம். ஒரு தப்பு பண்ண போடா அடி அல்லது திட்டு. ஒரு தப்பு பண்ணா லேசா மன்னிப்போம், ரெண்டாவது தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டோம், மூன்றாவது தப்பு பண்ணா அவ்வளவுதான், வேலையை விட்டு தூக்கிறோம். அப்படித்தானே? 70 முறை மன்னிக்கணுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அப்படின்னா
ஒரு முஸ்லீமுடைய மன்னிக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கும்? ஹதீஸ்ல நாம படிச்சது அல்லாஹுடைய அந்த மன்னிக்கிற அந்த தன்மை. ஒரு அடியான் என்ன செய்யறான்? பாவத்தை செஞ்சிட்டான். பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யறான். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நீயே மன்னிக்கக்கூடியவன் யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் வேறு யாரு மன்னிக்க முடியும்? அழுது புலம்பி தௌபா செஞ்சுட்டான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிடுறாங்க. ஜிப்ரீலே, பாரு, என்னுடைய பாத்தியா, பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்திற்காக என்னிடத்துல தௌபா செய்யறான், மன்னின்னு சொல்லி என்னிடத்துல மன்றாடி நிற்கிறான். என்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன், நீதான் சாட்சி. நெக்ஸ்ட் டேயே அதே பாவத்தை, அதே குற்றத்தை, அதே தவற செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல மீண்டும் வந்து நிற்கிறான். யா அல்லாஹ், நான் இன்னைக்கு மீண்டும் அந்த தப்பை செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், நீ இந்த குற்றத்தை, இந்த பாவத்தை நீ மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அவன் கேட்டு நிற்கிறான். அந்த நேரத்துல போடா, நேத்து தான் மன்னிச்சேன், மீண்டும் இதை பண்ணிட்டேன் நல்லா சொல்லுவானா? மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம கூப்பிடுறான். ஜிப்ரீலே, நேத்து பாவம் செஞ்சுட்டு வந்து என்கிட்ட தௌபா செஞ்சான், நான் பாரு இன்னைக்கு மீண்டும் அதே தப்பை செஞ்சுட்டு வந்துட்டான், அதே பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டான். இப்ப இவனை இந்த குற்றத்திற்காக இன்னும் நான் மன்னிப்பேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. மறுநாள் 3வது நாளும் அதே தப்பு பண்ணிட்டு யா அல்லாஹ் அப்படின்னு வந்து நிற்கிறான், தௌபா செய்யறான். அப்பவும் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, ஜிப்ரீலே பாரு, மீண்டும் 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 என்னோட அடியான் தப்பு பண்ணிட்டு வந்து என்னிடத்துலதான் நிக்கிறான். வேற யாரிடத்திலையும் போய் என்ன செய்யல, உதவி தேடல, என்ன மன்னின்னு சொல்லல, என்னிடத்துல வந்து கையேந்து நிற்கிறான், கண்ணீர் மல்குகிறான். இவனையும் நான் இப்பவும் நான் மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் அது பாவம் செய்யக்கூடிய இயல்பு, இயற்கை தன்மை என்கிற ரீதியில மனிதனுக்கு அது உண்டு என்றாலும் கூட, ஆகா அப்படின்னா பல முறை தப்பு பண்ணலாம் போல தெரியுது என்றெல்லாம் நினைக்க கூடாது. உடனே நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, தப்பு பல தடவை பண்ணிட்டு தௌபா செஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு, அதனால என்ன செய்யலாம், என்னென்ன ஹராமான விஷயங்களா இருக்கோ அதையெல்லாம் பண்ணிட்டு நாம என்ன செஞ்சிடலாம், அல்லாஹ்ட்ட தௌபா செய்யலாமா என்றால் அப்படி கிடையாது. தௌபாவுக்கு சில ஷர்த் இருக்கு. அதுல ஒரு ஷர்த் என்னன்னு சொன்னா, இனி எப்போதும் அந்த தவறை செய்யாமல் இருக்கணும், செய்ய மாட்டேன் என்கிற உறுதிமொழி எடுக்கணும், அதை செய்யாம இருக்கணும். இது 2 ஷர்த் இருக்கு. அப்படி தவறு தெரியாம தவறளித்துட்டா கூட எல்லாம் மன்னிப்பான், அதை மன்னிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. அதனால மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்வதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கிறோம். ஆனா அப்படி செஞ்சா கூட அந்த மனிதனையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்படி இருக்கு. ஆனா நாம ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறோம்? ஒரு தப்பு பண்ணா ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறோம்? மன்னிக்கிற அந்த குணம் ஏன் நம்மள்கிட்ட இல்லை? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, 70 முறை என்ன செய்யணும், மன்னிக்கணும். யார் சொல்றான்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும், மன்னிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கும். விசாரணையின் போது எல்லாரும் விசாரணை களத்துக்கு வருவாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க, விசாரணை களத்துக்கு வந்துடுவாங்க. விசாரணை களத்துல அவர்கள் செய்த நன்மை தீமைகள் எல்லாம் அங்க அளவு போடப்படும். மீசான்கிற தராசுல அந்த இரசியம் அளவு போடப்படும். அந்த அளவு போடுறதுக்கு முன்னாடி அந்த நன்மை தீமை எல்லாம் என்ன செய்யும், விசாரிக்கப்பட்டுத்தான் அந்த எடை போடப்படும். அப்படி விசாரணையின் போது அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, சிலரை ரைட்டு அவருடைய அந்த விஷயத்தை, அவருடைய காரியத்தை விசாரிக்கிற போது அப்படியே ஸ்கிரீன் போட்டு விசாரிப்பான். யாருடைய அந்த விசாரணைய, யாருடைய என்கொயரிய, யார் பிறருடைய குறைகளை இந்த உலகத்தில் மறைத்தாரோ அவருடைய குறையை நாளை மறுநாளில் அல்லாஹு தஆலா எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமாக வெளிப்படுத்தாம ஸ்கிரீன் போட்டு விசாரிப்பான். அல்லாஹ் யாருடைய குறைகளை இந்த உலகத்தில் மன்னித்தாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் அந்த நாளையிலும் மன்னிக்கிறான். ஆக யார் பிறருடைய குறைகளை இந்த உலகத்தில் மறைக்கிறாரோ, மன்னிக்கிறாரோ,
மறந்து விடுகிறாரோ அவருடைய குறைகளை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் மறந்து விடுவான், மறைத்து விடுவான், மன்னித்து விடுவான். ஆகவே அன்பார்ந்த சோதர்களை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா மன்னிக்கணும், மன்னிக்கிற மனப்பான்மை வேணும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நான் என்ன செஞ்சேன்னா இந்த ஹதீஸை நான் படித்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ் தெரியாது எனக்கு. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் நமக்கு இருக்கு, அதுதான் தெரியும் எனக்கு. ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால் தான் எனக்கு இந்த ஹதீஸ் கிடைக்கப்பட்டது. பார்த்து அசந்து போனேன். என்ன ஹதீஸ் தெரியுமா? நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் முதல்ல சொல்றேன். நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களிடத்துல விசாரிக்கிறாங்க, முஃப்லிஸ் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. திவாலானவன், ஒன்றுமே இல்லாமல் எல்லா நன்மைகளையும் இழந்தவன் யார் தெரியுமா? மறுமை நாள்ல எல்லா நன்மைகளையும் இழந்த முஃப்லிஸ் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? இல்ல குழந்தைகள் இல்லாதவன் அல்லது செல்வம் இல்லாதவன், இப்படி ஒவ்வொன்றா சொல்றாங்க. இல்ல, நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் மூட்டை மூட்டையாக மொத்தமாக நன்மை அள்ளிக்கிட்டு வருவான். பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்டு வர்றானே, நிச்சயமாக சொர்க்கவாதியாகத்தான் இருப்பான் என்பதாக எல்லாரும் அந்த ஆளை பற்றி நினைச்சிட்டு இருப்பாங்க. விசாரணை ஆரம்பமாகும். விசாரணைக்கு அப்புறம் தான் வெயிட்லாம், அதை வெயிட் போட்டு பார்க்கறது விசாரணைக்கு அப்புறம் தான். இப்ப அவனை விசாரிக்கிற போது முதல் நபர் ஒரு ஆள் ஓடி வருவார். யா அல்லாஹ், என்னுடைய சொத்தை நான் அபகரிச்சுனா யா அல்லாஹ், உலகத்துல வாழ்ற போது. அப்படியா? உன் சொத்து இவ்வளவு அபகரிச்சுட்டானா? அதுக்கு அந்த சொத்தை இவனால இங்க கொடுக்க முடியாது, ஆனா இவனிடத்துல நன்மை நிறைய இருக்கு, இதுல அந்த சொத்துக்கு ஈடான நன்மை இப்ப தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவோம். ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாரு, அடுத்து இன்னொருத்தர் வருவார். யா அல்லாஹ், என்ன அநியாயம் பண்ணா, யா அல்லாஹ் என்னை அநியாயம் பண்ணா. உடனே அந்த அநியாயத்துக்கு தகுந்த அந்த நன்மையை நீ வாங்கிக்கோ. இப்படி பலர் வந்து மூட்டையா கொண்டாந்தான்ல, மொத்தமா கட்டி கொண்டாந்தார். அவ்வளவு நன்மையையும் அவன் கொடுத்துருவான். நன்மை கொஞ்சம் கூட இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார். யா அல்லாஹ், என்ன மோசம் பண்ணிட்டான். அப்படியா? அதற்கான ஈடாக இவனிடத்துல நன்மையை கொடுப்பதற்கு ஒன்று இல்லை, ஆனா உன்னிடத்துல தீமை இருக்கா, கொண்டாந்த அதை எடுத்து இவனுக்கு கொடுப்பாப்புல. இப்படி நன்மைகளை கொண்டாந்தவன் தீமைகளை கொண்டு நிற்பான். இவன் தான் திவாலானவன், நன்மைகளை இழந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன போது, அப்போ அவன் அங்க திவாலாயிட்டான்னா எங்க போவான்? நன்மையினுடைய இடையே இருக்காது அவனுக்கு. ஆட்டோமேட்டிக்கா இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றாத மக்களை அல்லாஹ் மன்னிப்பான். மனித உரிமை மீறலை பற்றிய விசாரணையில் அல்லாஹ் தக்க நீதியை அல்லாஹ் அங்கே நிலைநாட்டுவார். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, மனித உரிமையை மீறினானோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அதற்கான அந்த நிவாரணத்தை அங்கே வழங்குவார். யாரு? அல்லாஹ். இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இதுதான் நாம அறிந்த ஹதீஸ். சில வருடங்களுக்கு முன்னால நான் பார்த்து அதிர்ந்து போன ஹதீஸ் என்கிற அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன ஹதீஸ் தெரியுமா? இப்படி முஃப்லிஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். நன்மைகள் எல்லாம் இழக்கக்கூடிய நிலையில ஒரு மனிதன் மனித உரிமையை மீறப்பட்டு இருக்கிறான். அந்த மனித உரிமை மீறப்பட்டு இருக்கிற அந்த மனிதனிடத்துல இன்னொரு மனிதன் கொண்டு வந்து அல்லாஹ்விடத்துல என்ன அநியாயம் செய்து விட்டான் என்று முறையிடக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹு தாலா அந்த மனிதன் சார்பாக யார் பாதிக்கப்பட்டு வந்து முறையிட்டு கொண்டிருக்கிறானோ அவனிடத்துல அல்லாஹ் சொல்லுவானா, இந்த என்னுடைய அடியான நீ மன்னிச்சிட்டீனா? யார? மனித உரிமையை மீறிய அவனுக்கு அநியாயம் செய்த அந்த அடியானை அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ இந்த அடியானை நீ மன்னித்து விட்டால் உனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹு அக்பர். உடனே அந்த அடியான் சொன்ன, யா அல்லாஹ், நீ சொன்ன பிறகு நான் எப்படி அல்லாஹ் மன்னிக்காம இருப்பது? நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அந்த அடியான் சொன்னதும் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடுப்பானா. இந்த ஹதீஸ சொல்லக்கூடிய அதுல முஹத்திஸீன்கள் விளக்கக்கூடிய அந்த விளக்கத்தை தான் நான் இப்ப சொல்ல வரேன். இதுதான் இதுல ஹைலைட்.
இந்த ஹதீஸுடைய ஹைலைட்டே இப்பதான் வருது. அந்த முஹத்திஸின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் இந்த பேரை, இப்படி மனித உரிமை மீறியவனை கூட அல்லாஹ் அங்கே பாதுகாக்கிறவன் யார் தெரியுமா? யார் பிறருடைய குறைகளை குற்றங்களை மன்னித்தானோ. நல்லா யோசிச்சுக்கணும். யார் பிறருடைய குறைகளை குற்றங்களை இந்த உலகில் மன்னித்தானோ அவன் மனித உரிமை மீறி இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த மறுமையில் அவனை பாதுகாக்கிறான், அவனை மன்னிக்கிறான், அவனை மன்னிக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை செய்கிறான் என்று சொன்னால் மன்னிப்புக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு அந்த சோதனை. ஆகவேதான் யார் பிறருடைய குறைகளை மன்னிக்கிறானோ அவன் எல்லா இடத்திலையும் மன்னிக்கப்படக்கூடியவனாக, அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய நபராக, அல்லாஹுவினால் அந்தஸ்துகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அதிகப்படுத்தப்படக்கூடிய நபராக அல்லாஹ் ஆக்குகிறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் வாழணும் என்கிற ரீதியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முஃமின் எப்படிப்பட்ட முஃமின் தெரியுமா? மக்களோடு மக்களாக கலந்து. எப்படி? மக்களோடு மக்களாக கலந்து. அப்படி கலந்து வாழக்கூடிய காலகட்டங்களில் அவர்களால் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள், அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இவற்றையெல்லாம் சகித்து அவர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த தவறுகளை, அந்த குற்றங்களை, அந்த சங்கடங்களை, அந்த கஷ்டங்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மைகளை செய்து வாழக்கூடிய ஒரு முஃமின் யாருங்க? மக்களோடு மக்களாக கலந்து அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள், அந்த மனிதர்களால் இவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவற்றையெல்லாம் பொறுத்து அவற்றை மன்னித்து அவர்களுக்கு நன்மையை செய்து வாழக்கூடிய ஒரு முஃமின் மக்களோடு மக்களாக கலந்து வாழாத, மக்களோடு மக்களாக கலந்து வாழாத, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவற்றில் எதிலுமே ஈடுபடாமல் என்ன செய்யறாங்க? ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு முஃமின், ரெண்டு பேருமே முஃமின் தான். இந்த முஃமின் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் ஈடுபட்டு அதுல பொறுமை காத்து அவருக்கு நன்மையை செய்து வாழக்கூடிய ஒரு முஃமின், இவரும் ஒரு முஃமின் தான். மக்களோடு மக்களாக கலக்கல, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களை நீக்கல, அவர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களை சகிக்கல, அந்த கஷ்டங்கள் நஷ்டங்களை எல்லாம் மன்னிக்கல. அப்படிப்பட்ட முஃமினை விட மிகச் சிறந்தவன் அல்லாஹ் அக்பர். யார்? எந்த முஃமின்? ரெண்டு பேருமே முஃமின் தான், இறை நம்பிக்கையாளன் தான், சரியாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆள் தான். ஆனா எந்த முஃமின் சிறந்தவன்? அதனாலதான் நற்செயல்கள் இருக்கு பாத்தீங்களா, நன்மையான காரியங்கள், நன்மையான காரியங்கள், நன்மையான காரியங்களை எப்ப செய்ய முடியும்? மக்களோடு மக்களாக கலந்து அவர்களோடு உறவாடி. அந்த நேரத்துல ஒன்றும் இல்லை, கோவிட்-19 காலத்துல சில பேர் கஷ்டமா இருக்கு, கஷ்டத்துலதான் இருந்தாங்க, கேட்டாங்க, கடன்களை கேட்டவங்க உண்டு, கடன்களை கொடுத்தத திருப்பி கொடுக்க முடியல, உண்மையிலே முடியல. அவங்கள்ட்ட நீ சொல்லித்தானே வாங்கின, கடன் தானே வாங்கின, நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று கஷ்டப்படுத்தாமல் பாவம் கஷ்டப்படுறாங்க என்று அவற்றை மன்னித்து அந்த கடனை என்ன செய்யறது வேண்டாம் என்று விட்டவர்களை நான் பார்த்திருக்கேன். அவர்களை மன்னித்து அவங்களால முடியல, மன்னிச்சிருவோம். சில பேர் உண்மையிலே முடியாம இருப்பாங்க, சில பேர் ஏமாத்துவாங்க. அப்படி நான் அவர்களை கண்டு அவர்களை எல்லாம் மன்னித்து அவர்களோடு கலந்து அவர்களோடு உறவாடி அவர்களுக்கு செய்யக்கூடிய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், வெள்ளம், கோவிட்-19, புயல், இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல எல்லாம் அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள்ல நாம ஓடி போய் அதுல கலந்து, நம்ம கஷ்டம்தான். கோட்டூர்ல அந்த வெள்ளம் வர்ற போது இந்த கழுத்து அளவுக்கு தண்ணி இருந்துச்சு, உள்ள இறங்கி இருக்கிற போது இழுத்துக்கிட்டுலாம் போச்சு, சிலரை போய் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நாங்க வந்தோம். அப்படியெல்லாம் இந்த உயிருக்கு கூட ஆபத்து என்கிற நிலையிலும் கூட உதவ வேணும். அதுல கஷ்டங்கள் இருக்கத்தான் செஞ்சு, நஷ்டங்கள் ஏற்படத்தான் செஞ்சு, உடல்நல குறைவுலாம் ஏற்படத்தான் செஞ்சு. அல்லாஹு அக்பர். அன்பந்த சோதர்களே, அந்த அளவுக்கு நாம என்ன செய்யணும்னு சொன்னா மற்றவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு கொண்டு அவர்களுடைய துன்பங்கள் துயரங்களை துடைக்கணும். அப்படி துடைக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தா கூட பொறுக்கணும். அவர்களை மன்னித்து வாழ்ந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்த
இந்த விஷயத்தோடு நான் இன்றைய பயானை நான் முடிக்கிறேன். இன்னைக்கு சொன்ன செய்திகள் எல்லாமே மன்னிப்போம், மறப்போம். ஆனா நாம யாரையும் மன்னிக்க தயாரா இல்லை, அதை மறக்கிறதுக்கெல்லாம் தயாரா இல்லை. அப்பப்ப நீ எனக்கு அன்னைக்கு அதை செஞ்சில, நீ எனக்கு பண்ணில, எவ்வளவு அநியாயம் பண்ண, நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா? மன்னிக்க கூட தயாராக இருக்கக்கூடிய மனிதர்கள் மறக்க தயாரா இல்லை. அப்படியே நெஞ்சுக்குள்ள அது அப்படியே பிக்சடா இருக்கும். எப்பெல்லாம் அதை பாக்குறோமோ அப்பெல்லாம் என்ன வரும், அது கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். மறக்கிற அந்த தன்மை இருக்காது. அன்பா அந்த சூழலை மன்னிக்கிறது மாத்திரமில்ல, அவற்றை மறந்து விட வேண்டும். அப்படி மறந்தால், மன்னித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்தஸ்துகளை உயர்த்துவான் அல்லாஹ். மன்னிப்பை அவன் புறத்தில் இருந்து தருவான். எல்லா தருணங்களிலும் உங்களுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாழ்க்கை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.